நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் நீ? ஆபீஸ்ல வந்து என்ன தேடிட்டு இருக்க? ஒழுங்கா பதில் சொல்ல. யார் நீ? மாலதி மேமோட பேப்பர்ஸ் எல்லாம் நீ எதுக்கு எடுத்து பார்த்துட்டு இருக்க? ஒன்னும் அது வந்து சும்மா. யார் இந்த மாதிரி திருட்டுத்தனமா ஆபீஸ்க்குள்ள போந்து பேப்பர்ஸ் எல்லாம் எடுக்கவே மாட்டாங்க. இந்த பேப்பர்ஸ் நீ எதுக்காக எடுக்கிறேன்னு ஒழுங்கா உண்மையை சொல்லு. இப்படி எல்லாம் கேட்டா நீ சொல்ல மாட்டேன். கொஞ்சம் நான் போய் மாலதி மேம கூட்டிட்டு வரேன். அவங்க வந்து கேட்பாங்கல்ல, அப்ப நீ உண்மையை சொல்லி ஆகணும். சந்தியா மேம், மேம் இவர் யாருன்னே தெரியல. நீங்க இல்லாத நேரத்துல வந்து உங்க ஆபீஸ்ல பேப்பரை பார்த்துட்டு இருக்காரு. இவர் பார்த்துட்டு இருக்கும்போது நான் அவரை பிடிச்சிட்டேன். பரவாயில்ல விடு சந்தியா, இவ என்னோட புள்ளதான் கதிர். மேம் ஐம் சாரி. அது இவர் ஏதோ தேடிட்டு இருந்தாரு. நீங்க வேற ரூம்ல இல்லையா, அதான் இவரை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல விடு சந்தியா, நீ இங்க இருந்து போகலாம். தேங்க்ஸ் மேம். நான் ஒருத்தி தேவையில்லாம அதிபுத்திசாலி மாதிரி வேலை பாக்குறேன். அது உண்மைதான். உனக்கு ஞாபகம் இருக்கா, வந்த உடனே ப்ரொஃபசர் அடிக்க கம்பு எடுத்துட்டு போனியே? அது நீங்க தானே பண்ணீங்க. இன்னைக்கு என்னன்னா மாலதி மேமோடைய பையனை திட்டிருக்க. பாவம், அவன் மாமா மீட் பண்ண வந்திருக்கான். நீ என்னடானா அவனை திருடன்னு நினைச்சு திட்டிட்ட. உனக்கு ஒரு தெரியுமா சந்தியா, நீ போலீஸ் பர்சனா இருந்திருக்கணும். போலீஸ்ல உன்ன மாதிரி ஆளுங்க கண்டிப்பா தேவை. சரி வா, இங்க இருந்து போலாம். நான் உன்னை இங்க இருந்து முதல்ல போக சொன்னல. வா போலாம். என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? இவ்வளவு முக்கியமான டாக்குமெண்ட நான் எங்க வச்சிருக்க போறேன்? அம்மா, உங்களுக்கு இந்த விஷயத்தை எப்படி சொன்னா புரியும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு நான் போன்ல கூட சொன்னேனே, இந்த ப்ரொபோசல் நமக்கு எவ்வளவு லாபத்தை கொடுக்க போகுது. இந்த நிலம் ரொம்ப விலை உயர்ந்தது. அம்மா, இங்க மட்டும் அவங்க மால் கட்டிட்டாங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். பைத்தியக்காரத்தனமா பேசாத. 7 தலைமுறைகளை சேர்ந்தவங்க உன்ன மாதிரி வேலை இல்லாம இருக்கணுமா? அதுக்காக இங்க படிக்கிற பசங்களோட விளையாட நான் தயாரா இல்ல. நீ என்கிட்ட எந்த பாஷையில சொல்லணும்னு நினைச்சாலும் சரி, இது என்னுடைய முடிவு எந்த நிலையிலும் மாறாது. இந்த நைட் காலேஜ உன் மிரட்டலுக்கு பயந்து நான் ஒண்ணு மூட போறது கிடையாது. புரியுதா உனக்கு? இன்னொரு முறை நீ இங்க வந்தேன்னா உனக்கு மரியாதை கிடையாது. ஒழுங்கா போயிடு. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட பெர்மிஷன் தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு வேற வழி தெரியல. உங்களுக்கு இந்த விஷயத்த சொன்னாலாம் புரியாது. உங்களுக்கு ரொம்ப பாசமோ இங்க இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேல? இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் இந்த காலேஜை விட்டு விரட்டலனா அப்போ என் பேரு கதிர் கிடையாது. வேணும்னா பாத்துக்கிட்டே இருங்க. இன்னொரு விஷயம், கூடிய சீக்கிரத்துல இங்க ஒரு பெரிய மால் வரப்போகுது. அத உங்களால தடுக்க முடியாது. இங்க இருந்து வெளியே போ. மரியாதையா இங்க இருந்து வெளியே போயிடு. சந்தியா, நீங்க ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க. போய் படுத்துக்கோங்க. சந்தியா, அட கடவுளே, வாங்க போய் பார்க்கலாம். என்னாச்சு? சத்தம் கேட்கல உங்களுக்கு? என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியல. ஐயோ ஆண்டவா.
என்னாச்சு? ஆ? என்ன என்ன சத்தம் அது? சத்தம் அது? என்ன ஆச்சு? அம்மா என்ன சத்தமா அது? பயங்கரமான சத்தமா இருந்தது. என்னாச்சுமா? என்ன சத்தது? எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த சத்தம் சூர்யாவோட ரூம்ல இருந்து தான் வந்தது. கண்ணா சூர்யா, என்னாச்சு என்னப்பா சூர்யா? ஆச்சு? அம்மா சந்தியா, சூர்யா என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல. அந்த ரூம்ல இருந்து தான் பெரிய சத்தம் கேட்டது. ஐயோ கடவுளே, என்னது? அடவா சூர்யா, அம்மா சந்தியா, ஐயோ கண்ணா சூர்யா, அம்மா சந்தியா என்னாச்சுமா? என்ன ஒரு சத்தமும் காணோம். ஐயோ கடவுளே. கண்ணா சூர்யா, அம்மா சந்தியா, உங்களுக்கு அடி எதுவும் பட்டுச்சா என்ன? ஐயோ என்னாச்சுனா? ஆ, எப்படி கீழே விழுந்துச்சு? அட கடவுளே, என்ன இது? என்ன சூர்யா, இந்த ஃபேன் எப்படி கீழே விழுந்தது? ஆ? எனக்கு தெரியலம்மா. ஒரு வாரம் அதுல இருந்து சத்தம் வந்துட்டே இருந்தது. எப்படின்னு தெரியல, சுத்திட்டு இருந்த ஃபேன் திடீர்னு விழுந்துருச்சு. சத்தம் வருதுன்னா முதல்ல எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஃபேனை சரி பண்ணிருக்கலாம்ல. அப்பா இல்லப்பா, ஏதோ அது கடவுள் அருளால உங்க ரெண்டு பேருக்குமே எதுவுமே ஆகல. இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் அலட்சியமாவே இருக்க கூடாது. என்னங்க இருங்க, இது எல்லாமே என்னாலதான் நடந்தது. நேத்தே சந்தியா எலக்ட்ரீஷியனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா. ஆனா நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். அம்மா சந்தியா, இன்னைக்கு மட்டும் அபசகுனமா ஏதாவது நடந்திருந்தா அப்புறம் என்னைக்குமே என்ன நானே மன்னிச்சிருக்க முடியாது. ஃபேன் கீழே விழுந்தது, மெத்தையும் உடைஞ்சு போச்சு. ஆனா சந்தியாக்காவுக்கும் பெரியவருக்கும் எதுவுமே ஆகல. இது எப்படி சாத்தியம்? ஐயோ, என் காலு. என்ன மீனாட்சி, உனக்கு என்னாச்சு? என்னாச்சு மீனாட்சி? ஒண்ணும் இல்ல அத்தை. இந்த டேபிள்ல நான் இடிச்சுக்கிட்டேன். எவ்வளவு பெருசா அடிபட்டிருக்கு தெரியுமா? மீனா நீ, அச்சச்சோ அண்ணி, நீங்க கொஞ்சம் பார்த்து நடக்கலாம்ல. இந்த மாதிரி நிலைமையில எங்கேயாவது விழுந்துட்டீங்கன்னா அடிபட்டுரும். அப்புறம் என்ன பண்றது? அம்மா, ஐயோ, நான் சூர்யாக்காகவும் சந்தியா அன்னிக்காகவும் கீழே அவங்க தூங்குறதுக்கு தயார் செய்றேன். ஏன்னா ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இவங்க கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பாங்கல்ல. இந்த ஃபேன் விஷயத்தை நம்ம நாளைக்கு காலையில பாத்துக்கலாம். என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம். சரி கஸ்தூரி, இவங்க ரெண்டு பேருக்கும் கீழே படுக்க விரிச்சு தயாராவே. அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேருக்கும் மஞ்சள் போட்டு சூடா பால் கொண்டு வரேன். சரிங்கம்மா. எல்லாரும் வாங்க போலாம். நீயும் வாமா சந்தியா, வாங்க. நாளைக்கு ஃபேனை சரி பண்ணிடலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆண்டவா, நீதான்ப்பா துணையா இருக்கணும். ஏதோ உன்னோட அருள் அவங்களுக்கு இருந்ததால அவங்களுக்கு எதுவும் ஆகாம தப்பிச்சிட்டாங்க. மஞ்சள் எங்க வச்சேன்னு தெரியலையே. அத்தை, இந்தாங்க மஞ்சள்.
அத்த நான் செஞ்சு தரவா? இந்த வேலையாவது என்ன பார்க்க விடுங்களேன். அதெல்லாம் வேண்டாம். அத்த நான் ஒரு விஷயம் சொல்லவா? இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னா அது உங்க பூஜையால தான் நான் சொல்லுவேன். அவங்க ரூம்ல எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஃபேன் விழுந்து கட்டிலே உடைஞ்சிருக்கு. ஆனா அவங்க மேல ஒரு கீறல் கூட விழல. ஆனா எப்படி கீறல் கூட விழல? இப்போ உன் மனசுல என்ன இருக்கு? அவங்க 2 பேருக்கு அடிபட்டிருக்கணும்னு சொல்றியா? இல்ல இல்ல அத்தா, அந்த கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்ல. நான் சத்தியமா அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. ஆனா இங்க பாருங்க அத்தா, ஒரே ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் நீங்க யோசிங்க. அவங்க 2 பேரும் கட்டில்ல தான் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா மேல இருந்து ஃபேன் கீழே விழும்போது அவங்க 2 பேருக்கும் அடிபட்டிருக்கணும்ல. சரி விடுங்க, இத பத்திலாம் நான் ஏன் யோசிக்கணும்? இத பத்தியெல்லாம் நான் எதுக்காக யோசிக்கணும்? அது என்னன்னா, அவங்க 2 பேரும் எங்க வேணாலும் போய் தூங்கட்டும், அதுவும் நல்லது தானே. அவங்களுக்கு எதுவும் ஆகல. இவங்க 2 பேரையும் காப்பாத்தினதுக்காக நாளைக்கே கோவிலுக்கு போய் 21 ரூபாய்க்கு பிரசாதம் வாங்கி நைவேத்தியம் பண்ண போறேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உண்மையை சொல்ற அத்தா, என்னோட மனசுல திரும்ப திரும்ப ஒரே நினைப்பு தான் வருது. நீங்க என்னடானா பெரியவரோட அந்த சின்ன தொப்பியை கையில வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. எப்போ பெரியவரோட பையன் வருவான், எப்ப அவனுக்கு அந்த தொப்பியை போட்டு விடலான்னு பாக்குறீங்க. ஆனா அவங்க என்னடானா சேர்ந்து ஒரே கட்டில கூட தூங்குறது இல்ல. அப்புறம் எப்படி குழந்தை? நான் ஒரு பைத்தியக்காரி, எனக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சிருக்கு. எதுக்கு தேவையில்லாம நான் இத பத்தி எல்லாம் யோசிக்கணும்? நல்லதே நினைக்கணும், எப்பவும் நல்லதை நினைக்கணும். இல்ல இல்ல, இப்ப நீ சொன்னது என்னவோ உண்மைதான். நீ ரொம்ப பெரிய பைத்தியக்காரிதான். தேவையில்லாத விஷயத்தை பத்தி யோசிக்காத. ஒழுங்கா போய் பால் கொடுத்துட்டு வா. இந்தா. ஏனும் இங்கே நிக்கிற? போ. சரிங்க அத்தா. இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் இருக்கு. ஆனா இந்நாள் வரைக்கும் இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழவே இல்லை. ஐயோ என்னது இது? சரோஜா வந்துட்டியா? சரோஜா, உண்மையிலேயே நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. இந்த சுடுதண்ணி பேக் இருக்குல்ல, இதை எப்படி வச்சாலும் எனக்கு வைக்க முடியல. நீ இதை கொஞ்சம் என் இடுப்புல வச்சேன்னா நல்லா இருக்கும். இங்க பாருங்க, உங்ககிட்ட இப்ப நான் சூர்யாவை பத்தியும் சந்தியாவை பத்தியும் பேசணும்னு நினைக்கிறேன். இப்ப சந்தியா மறுபடியும் அப்படி என்ன பண்ணிட்டா சரோஜா? அவ எதுவும் செய்யலங்க. அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. முதல்ல எல்லாம் எனக்கு என்ன தோணும்னா, அவங்க 2 பேருக்குள்ள எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஃபேன் விழுந்ததுக்கு அப்புறமா ஏதோ அவங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கிற மாதிரியே இருக்கு. இன்னும் அவங்க முழுமையா சேரல. அவங்களுக்குள்ள எந்த தூரமும் இல்ல சரோஜா. உங்ககிட்ட நிரூபிக்கணுங்கிறதுக்காக சூர்யா 24 மணி நேரமா என் பொண்டாட்டிய கையில தூக்கி வச்சுக்கிட்டு சுத்த முடியுமா சொல்லு? இங்க பாரு சரோஜா, அவங்க 2 பேருக்குள்ள நிறைய அன்பும் பாசமும் இருக்கு, அக்கறை இருக்கு. சிங்கப்பூருக்கு போய் அவ்வளவு பெரிய போட்டியில சூர்யா ஜெயிச்சிருக்கான்னா அது காரணம் சந்தியா தானே. இங்க பாரு, இது ஒரு சின்ன விஷயம். நம்ம சூர்யா தினமும் ஷேவ் பண்ணும் போது அவனுக்கு ஒரு சின்ன காயம் பட்டாலும் சந்தியா மருமக அதை பார்த்து எவ்வளவு வருத்தப்படுவா தெரியல.
நம்ம சூர்யாவும் எப்பவும் சந்தியாவுக்கு பக்கபலமா தானே இருக்கான். எத்தனையோ பேர் சந்தியாவை பத்தி எத்தனையோ விஷயங்களை சொன்ன போது அவன் காப்பாத்தி இருக்கான். எப்பவும் சந்தியாவுக்கு துணையா தானே இருக்கான் சரோஜா. சொல்ல போனா உன்னைய கூட எத்தனையோ வாட்டி ஏத்து பேசியிருக்கான். அவங்க 2 பேருக்கு நடுவுல ரொம்ப ஆழமான அன்பும் பாசமும் இருக்கு சரோஜா. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம உறவை விட அவங்க உறவு பலமானது. ஐயோ, நீங்க பேசுற விஷயமே வேற. நான் உங்ககிட்ட வானத்தை பத்தி பேசினா நீங்க சம்பந்தமே இல்லாம மின்னலை பத்தி பேசுறீங்க. நான் ஒன்னும் இந்த அன்பு பாசம் அக்கறை இத பத்தி எல்லாம் பேசலங்க. இப்ப நான் சொல்ல வரதே வேற விஷயத்த பத்தி. அது இருந்தாதான் குடும்பத்துக்கு வாரிசே வரும். இப்பவாது புரிஞ்சுதா? இல்லன்னா இன்னும் வெளிப்படையா உங்ககிட்ட சொல்லணுமா? இப்ப புரியுது. அத பத்தி பேசுறியா? இப்ப எனக்கெல்லாம் புரியுது. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. அப்படி இருக்கும்போது நம்ம 2 பேரும் போய் அவங்க கிட்ட என்ன பேச முடியும்? என்னங்க, நம்ம இந்த வீட்ல பெரியவங்க. பசங்களுக்கு சரியான வழியை காட்ட வேண்டியது நம்மளோட பொறுப்பு தானே. அப்புறம் அது உங்களுக்கும் தெரியும் இல்லங்க. சூர்யாவுக்கு வேற ரொம்ப கூச்ச சுபாவம். அவன் எதுவும் பேச மாட்டான். அப்புறம் சந்தியா, அவ மத்த பொண்ணுங்களை எல்லாம் விட ரொம்ப வித்தியாசமானவ. அவ மத்த மருமகள்க மாதிரியும் பொண்ணுங்க மாதிரியும் இல்லையேங்க. புருஷன் பக்கத்துல வரணும்னு தான் எல்லா பொண்ணுங்களும் நினைப்பாங்க. ஆனா சந்தியா அந்த மாதிரி நினைக்கிறதே இல்ல. இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆக போகுது. நீங்க வேணா பாருங்க, பக்கத்து வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே 1 வருஷம் முடியறதுக்குள்ள குழந்தை பிறந்துடுச்சு. எல்லாரும் பாட்டி ஆயிட்ட சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனா இங்க பாருங்க, என்ன வாயார பாட்டின்னு கூப்பிடுறதுக்கு நம்ம சூர்யாவுக்கு சீக்கிரமாவே ஒரு குழந்தை பிறக்கணுங்க. நமக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷத்திலேயே சூர்யா பிறந்துட்டானா என்ன? 2.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு இல்ல? இல்ல, எனக்கு உடனே என்னோட பேர குழந்தைய பார்க்கணும். என்னால காத்துட்டு இருக்க முடியாது. இப்ப நேரம் வந்துடுச்சு. சந்தியா கண்டிப்பா நம்ம கிட்ட சந்தோஷமான செய்தியை சொல்லணும். ஆனா இந்த விஷயத்தை பத்தி அவகிட்ட கொஞ்சம் பார்த்துதான் பேசணுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கு நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். அதுக்குள்ள தூங்கிட்டாரு. பேசுறத கூட கேட்காம அப்படி ஒரு தூக்கம். சரியான கும்பகர்ண. கொரட்டை விட்டு வேற தூங்குறாரு. ஐயோ ஆண்டவா, எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மீனாட்சி, உன் கண்ணை கொண்டு போய் ஏதாவது அடமான கடையில அடகு வச்சிட்டியா என்ன? வயத்துல புள்ள சுமந்துட்டு இருக்கிறத மறந்துட்டியா? உன்னை பத்தி கவலை இல்ல, ஆனா உன் வயித்துல வளர புள்ளைய பத்தியாவது யோசிச்சியா? ஆமா அத்தை, உங்க கையில என்னவோ இருக்கு. என்னது? அத பத்தி எல்லாம் நீ விடு. சமையல் அறையில உனக்காக பாதாம் பருப்பு வச்சிருக்கேன். போய் அதை எடுத்து சாப்பிடு. சரி போ. அப்படி என்ன கொண்டு போறாங்க இவங்க? ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க? அவங்க கையில இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ஒரு பாதாம் பருப்பு கூட என்னால நிம்மதியா சாப்பிட முடியாது. போகலாமா வேணாமா? போகலாம். எனக்கு ரொம்ப அடிபட்டுடுச்சா? கை வலிக்குதாங்க, கொஞ்சம் காமிங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தியா, எனக்கு ஒண்ணும் இல்ல. அது நீங்க போய் ரெடி ஆகிட்டு வாங்க. நம்ம இந்த ஃபேன் ரெடி பண்ண ஆள் கூட்டு வந்துடுறேன். ஃபேன் சரி பண்ணணும்ல, அப்புறம் அதை மாட்டு வேற செய்யணும். அத்தை, காலையில
ஏதாவது வேலை இருக்கா அத்தை? சந்தியா முதல்ல நீ கையை நீட்டு.